ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனியே நம. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நம. இன்று சித்திரை மாதம் சதுர்த்தசி திதி சுக்லபக்ஷம் நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்மமூர்த்தி அவதரித்த நாள். அதில் நரசிம்மர் எப்படி என்றால், இன்று தன்னை ஆசிரியப்பவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவனாகவும் ஆசிரியப்பவர்களை விரோதி நிர்கிரகம் செய்பவனாகவும் எம்பெருமான் செய்த அவதாரங்களுள் நரசிம்ம அவதாரமும் ஒன்று. இதில் பற்றி சிறிது ஆழ்வார்கள் ஆச்சார அனுபவித்ததை நாம் அனுபவிப்போம். திருப்பல்லாண்டில் பெரியாழ்வார் 6ஆம் பாசுரத்தில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரி அழித்தவனை என்று பாசுரமிட்டுள்ளார். அதாவது அஸ்தமன வேளையில், அதாவது சாயங்காலமாக இருக்கப்படாது, ராத்திரியாக இருக்கப்படாது, பகல் வேளையாக இருக்கப்படாது, மஞ்ச வெயிலும் இருட்டும் சேர்ந்தக்கூடிய குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் இருக்கலாம். அதான் அந்தியம்போது அப்படின்னு, சாயங்காலம் அதான் அப்படின்னு சொல்லுவாள். அந்த நேரத்தில் அவதரித்து ஹிரண்யனை வதம் செய்தான். அதில் அரியுருவாகின அந்தியம்போதில் அரியுருவாகி அரி அழித்தவனை 2 இடத்துல வருது. அது ஒரு அரி அப்படின்னாக்க ஹரி, அடுத்த அரின்னாக்க அது எல்லா பகைவர்களும் இருக்க அரின்னு வார்த்தைகள். அரி தன்னுடைய பிரகலாதனுக்கு துன்பம் விளைவித்த ஹிரண்யனை வதம் செய்வதற்காக அந்தியம்போதில் அவதரித்தான் ஹரி என்று அந்தியம்போதில் அரியுருவாகி அரியழித்தவனை பந்தனதீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதுமே என்று பெரியாழ்வார் தன் பாசுரமிட்டு எழுதியுள்ளார். அதே போல திருமங்கை ஆழ்வார் தன் பிரிய திருமொழி 8வது 10 9ஆம் திருமொழி 4ஆம் பாட்டில் ஆக்சுவலி இந்த 10 பாட்டுமே இந்த திருக்கண்ணபுரம் பாசுரம். மிக்கானை மறையின் விருந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் புரைகின்ற பொன்மத தக்கானை கடைத் தடங்குன்றில் மிசை அக்காரக்கனியை அடைந்துய்ந்தேனே என்று பாடுகிறார். இதற்கு பிரியவாச்சான் பிள்ளை அவர்கள் மறையாய் விளந்த விளக்கு என்பதற்கு 2 அர்த்தத்தை சொல்லலாம் அப்படிங்கிறார். ஒன்று, மற்றொன்றால் காண தேவையில்லாத தனக்கே தானே பிரகாசமாக இருப்பது என்று மறையில் விழுந்த விளக்குங்கிறத சொல்கிறார். அதாவது இதில் காமிக்கிறதுக்கு ஒரு ரூம்னு ஒரு பொருள் இருந்தால் ஒரு வெளிச்சம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஒரு வெளிச்சத்தை வச்சுன்னு ஒரு பொருளை பார்க்கலாம். அதாவது அப்போ விட அதை பொருள் விளக்குங்கிறது ஒரு பொருள், வெளிச்சம் காமிக்கிறது, ஒளி காமிக்கிறது. அந்த எந்த ஒளியுமே இல்லாமல் ஒளியினால் காண தேவையில்லாத தனக்குத்தானே பிரகாசமாக இருப்பவன் இந்த மறையாய் விளந்த விளக்கினை என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பிரமாணங்களால் அறிய பார்க்கும் என்று அவன்தானே பிரகாசிக்கின்ற மேன்மையை எல்லையில்லாத மேன்மையை எடுத்து காட்டினோம். பிரமாணங்களாலே அறிய பார்க்கும் என்று அவற்றாலே பிரகாசிக்கின்ற மேன்மையின் எல்லையை காட்டுகின்றது என்று விடுகின்றார். இதில் கடை தடங்குன்றே கடிகை என்றால் என்ன? ஒரு நாழிகை குறைஞ்சபட்சம் 2 நாழிகை 1 மணி, 1.25 நாழிகை அரை மணி, ஒரு நாழிகைன்னா 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ள. இந்த கடிகை தடங்குன்றில் யாராவது ஒருவர் போய் 20லேருந்து 25 நிமிஷமோ 15லே 20 நிமிஷமோ இருந்தாலோ கண்டிப்பாக அவர்கள் முத்து கிடைக்கும் என்று முத்து கிடைக்கும் என்று சொல்வார்கள்.
கடிகை என்று, அதனால தான் கடிகை என்று இந்த மலைக்கு திருநாமப்பட்டுள்ளது. கடிகை என்றால் தற்சமயம் வழங்கப்படுகிற சோழசிம்மபுரம், சோழிங்கபுரம், சோழிங்கர் என்று திருநாமம் வழங்கப்படுகின்ற இடமாகும். அதன் பிறகு அக்காரக்கனி, அக்காரக்கனியை அடைந்துவிந்தேனே அப்படிங்கிறார். அக்காரக்கனின்னா என்ன? அக்காரம் என்பது வெல்லம், வெல்லம் போல் மிகவும் இனிப்பாக இருப்பவன் அக்காரம் என்று பெயர். அது இன்னொரு விதமாகவும் உதாரணம் சொல்லி அனுபவிக்கலாம். அக்காரத்தை சர்க்கரை, பந்தலை, சர்க்கரை, அக்காரம், வெல்லம், அதை ஒரு மரத்தின் கும்பஸ்தானத்தில் வைத்து உருவகப்படுத்தி நிறுத்தி அதிலிருந்து உண்டான கொம்பை வெல்லம்னா இலையும் அதோட நல்ல வெல்லம் மாறி இருக்கும், இனிக்கும். அதை பறிக்கின்ற பூக்கள், கனிகள், அதில் கழிவுகளுக்கு உண்டான சுவை இருக்கின்ற இல்லையா, எப்படி இருக்கும்? ஒரே தித்திப்பாக இருக்கும். மரமே தித்திப்பு, இலை தித்திப்பு, காய் தித்திப்புன்னு கனியோட தித்திப்பு அளவிட முடியுமோ? அப்படி எம்பெருமான் விலட்சண போக்கியனாக இருக்கின்றான் என்று அக்காரக்கனி என்று கூறுகிறார். இந்த பாசுரத்தில் திருக்கண்ணபுரம் பாசுரம் இருந்தாலும் 5வது பாசுரத்தில் 6வது விളിக்கின்றார். 6வது பாசுரத்தில் வயலாளி மைந்தனை கூறுகின்றார். இவ்வாறு பல பல அவதாரங்களை, பல பல ஊர் எம்பெருமான்களை பாராட்டினாலும் முதல் பாட்டில் கருமையில் வண்ணன் என்று கருமையில் வண்ணன் கண்ணபுரத்தானை என்பதால் இந்த 10 பாசுரம் திருக்கண்ணபுர பாசுரத்தை சேர்த்து என்று சொல்ல முடியும். அதன் பிறகு அடுத்ததாக சுந்தரவாஸ்தவத்தை ஆரம்பிக்கலாம். கூரத்தாழ்வான் திருவரங்கமிட்ட திருமாலின் ஜோலை வழிநடையாக போகும் பொழுது 5 பஞ்சஸ்தவங்களை அருளி செய்தார். வைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகஸ்தவம் போன்றவை. அது சுந்தரபாகஸ்தவங்களில் ரொம்ப அருமையாக பாடுற 95 பாசுரத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, ஸ்லோகத்தில் நரசிம்மாவதாரத்தை ரொம்ப மேன்மையாக சொல்கிறார். நரசிம்மாவதாரம் எப்படி இருந்ததா? நரசிம்மாவதான் எடுக்க ஆரம்பிச்சுட்டான் எம்பெருமான். அப்போ என்னன்னா உலகங்கள்லாம் நடுங்கிறது தான், கலங்கிறது என்ன. அப்பொழுது உலகம் நடுங்கி காற்று வீசலை, காற்று நின்று போயிடுது. சூரிய சந்திரர்கள் எங்கே போனாருன்னே தெரியலையா, உதிக்கவே இல்லை. அவதாரத்தின் அடுக்கத்தையும் பார்த்துட்டு திசைகள் தெரியவில்லை. கிழக்கு இன் திசை சுத்தம் எங்கே போச்சு, எந்த இடத்துல எந்த திசை எந்த ஒட்டின்னு இருக்கு, எங்கே போய் மறைஞ்சதுன்னு தெரியலையா. பர்வதங்கள் ஒரே ஆட்டம், நடுக்கம், நடுங்கிறது தான், தட 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 ஆடுறது. ஆகாசம் என்ன செஞ்சுதான்? சரிஞ்சு கடலில் விழுந்து விட்டான். ஆகாசம் கடலில் விழுந்ததால் கடல் நீர் கொதிப்படைஞ்சு குதிக்கிறது தான். அவதாரம் எடுத்துச்சு. நம்ம அவதாரத்தில் எந்த ஆழ்வாரும் பாடியிருக்க, அந்தியம் போதில் அறிவாகி நம்மனே நரசிங்கனை, நாதனே நரசிங்கனை, இப்படிலாம் பாடிட்டு இருந்துச்சு. அவதாரம் தூண் அடிச்சு கிளம்பி வந்தாச்சு. தூண் அடிச்சு கீழே இறங்கிட்டார் எம்பெருமான். அப்போ உலகங்கள்லாம் எப்படி நடுங்கினது? அந்த அவதாரத்தை பார்த்துட்டு குக்கிரகத்தையும் அந்த அவதாரத்தை உத்தியஜஸையும் பார்த்து படபடம் உலகம் நடுங்கி காற்று நின்று போய் சந்திர சூரியர்கள் மறைஞ்சு போய் எங்கே இருக்கான்னு தெரியாதபடிக்கு திசைகள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. பர்வதங்கள்லாம் ஆடுறதாம். ஆகாசம் சரிந்து கடலில் விழுதுதான். அப்போ கடல் என்ன செய்யணும்? சில்லுன்னு இருக்கணும். கடல் நீர் சில்லுன்னு இல்லாமல் கடலை கொதிக்கிறது தான். அவ்வாறு சுந்தரபாகஸ்தவத்தை 95 கூரத்தாழ்வான் அடை செய்கின்றார். அதை 96வது ஸ்லோகத்தில் இரணியனின்
உடலை பிளந்த போது உண்டானதை கூறுகிறார். இவ்வாறு உடலை பிளந்தவை எவ்வாறு உண்டானது என்று. அதுக்கு இவர் எந்த பாசுரம் இட்டாலும் சுந்தரபாகவதத்தை அழகரே அழகரேன்னு அவரை விழித்து தான் கூறுவார். அவரே அழகரே நரசிம்மன், அழகரே நாராயணன், எல்லாம் ஒருவரே. அடிக்கடி அழகரே தேவரே நரசிம்மமூர்த்தியாகி ஹிரண்யன் மார்பை நகத்தால் கீழினவுடனே பாதாளலோகம் தலை தடுமாறு, பாதாளலோகமே நடுங்கினதான். தலகால் புரியல எங்கே போச்சது ஒரே நடுக்கம் தாங்கல. தேவலோகம் மறைஞ்சே போயிடுத்தான். தேவலோகம் லயமடைந்ததான். சொர்க்கம் அப்படின்னு தேவலோகம் லயமடைந்து அங்கே சொர்க்கம் இருக்காது. எங்கே இருக்கு? சொர்க்கம் இருக்கும் இடமே தெரியவில்லையாம். பூமியானது ரொம்ப கலங்கி போய் இது உட்கார்ந்துட்டு தான். அஷ்ட திக்குகள் எங்கே போச்சு? எல்லா திக்கும் ஏதோ ஒரு திக்கை போச்சு. ஒன்றா ஒரே இடத்துல நடுங்கி ஒரே இடம் ஒரே திக்கு ஆகிடத்தான். திசைகள் மறைந்தது. அப்போ கடல் என்ன செய்யுது? குமுகுமுகுமுகுமென்று ஓசையோடு சுழன்று கொந்தளித்து இப்படி பயங்கரமான நிலையாக இருந்தது என்று நரசிம்மமூர்த்தி அவதாரம் போது ஹிரண்யன் மார்பை பிளந்த போது அப்படி இது பண்ணுதான். ஹிரண்யன் மார் புழக்கச்ச அத்தனை இதுவும் பாதாளம் நடுங்கிடுத்து. தேவலம் எங்கே போச்சுன்னே தெரியல. சொர்க்கம் இருக்குமிடமே தெரியல. பூமியானது கம்பமடைந்தது. திக்குகளும் ஏதோ ஒரு திக்கில் மறைந்து கொடுத்து. திசைகள் மறைந்தவுடனே கடலும் பெருத்த ஓசையோடு நர்த்தனமாடின சுழன்று கொப்பளித்தது என்று அவன் திருமார்பை பிளக்கும்போது இப்படி இருந்தது என்று ஆழ்வான் வர்ணிக்கின்றார். அடுத்ததாக 91வது ஸ்லோகத்தில் நரசிம்மனுக்கு மற்றொரு சீற்றமும். இந்த 3 ஸ்லோகமும் நம்ம பெரும்பாலும் கேட்டறியாத அறிந்தறியாத வியாக்கியான ஸ்லோகங்களாகும். சுந்தரபாகவதத்தை கண்டிப்பாக அமக்களமான ஒவ்வொரு ஸ்லோகமும் கண்ணில் இது அமக்களமான ஸ்லோகம் ஒன்று. 96வது ஸ்லோகத்தில் நரசிம்மனுக்கு மற்றொரு சீற்றமும் உண்டாயிற்றான். பேயாழ்வார் திருமொழி பேயாழ்வார் தன் 3ஆம் திருவந்தாதியில் ஒரு பாசமிட்டு எழுதுகின்றார். பார்த்த கடுவன் சுனநீர் நிழல் கண்டு பேர்த்ததோர் கடுவனை பேர்ந்து அப்படின்னு பாசனம் வரும். அதாவது ஒரு மிருகங்களானது நீரிலே தன்னுடைய பிரதிபம்பத்தை காண்டால் சீருமா, ஓடுமா, அடிக்கிற மாதிரி போகுமா, குரு கர்ஜனை பண்ணுமா, சத்தம் குரு சத்தம் போடுமா. அதே போல் சிங்கபுரம் என்ன செஞ்சான்? அவர் கடுமையான சீரத்துக்கு எந்த குளத்திற்கு எனக்கு எந்த நீர்நிலையை பார்த்தார் சிங்கபுரம் நரசிம்மன். அவருக்கு ஒரு நீர்நிலை இருந்தது. அது என்ன நீர்நிலை தெரியுமோ? திருகங்களாகிய ரம்பங்களின் நுனியாலே பிளக்கப்பட்ட இரணியனது மார்பிலிருந்து கிளர்ந்தெழுந்து கொப்பளித்தெழுந்த குதிரை வெள்ளத்திலே தோன்றின தம் பிரதிப ரூபமான தம்முடைய திருமேனியை தாமே பார்த்து தமக்கு எதிராக தோன்றிய மற்றொரு சிங்கமோ இது என்று சந்தேகத்தினால் கர்ஜனை பண்ணாராம். முதலில் சந்தேகத்தினால் முதலில் தோன்றியிருக்கும். அதாவது முதலில் தோன்றியிருக்கும் சீற்றத்துடை அதிகமாக முதல்ல எப்படி சீற்றத்தோட கர்ஜனை பண்ணிட்டு இருந்தாரோ இளைஞரை பிடிச்சி கிழிச்சிட்டு இன்னொரு சிங்கமாக தன் பிரதிபலிப்பை தானே பார்த்து இன்னும் அதிக கர்ஜனை பண்ணாராம். அந்த கர்ஜனை கேட்ட சர்வ உலகங்கள் நடுங்கினதான். அதாவது இந்த பிரதிபம்ப ஒரு கடுவன் தான் துன்பத்தை இது பண்ண சிங்கமும் சஜாதி, அதாவது ஸ்வப்பிரதிபம்பத்தை கண்டு சீற்றமுற்றதாக சொன்ன சிங்கத்தினால் சிம்ம ஜாதியின் மெய்ப்பாடு சொல்லப்பட்ட சிம்மம் ஒரு மிருகமாக கவித்து கொண்டு அதுவும் ஒரு சுனையில் போய் தொண்டத்தை பார்த்து சீருமா போல கர்ஜிக்குமா போல சிங்கபிரான் ஹிரணியனின் மார்பை பிளந்து அதிலிருந்து கிளர்த்தெழுந்த குங்கும குழம்பில் தன் முகத்தை பார்த்து கடல் போல வெள்ளமாக பருகிறதான்.
தன் பிரதிபிம்பத்தை பார்த்து முன்னமடைந்த சீற்றத்தை விட இன்னும் அதிகமாகவே சீற்றமடைந்தானாம். அதன் பிறகு பெரியாழ்வார் தன் 446 நவகாரியம் என்ற திருமொழியில் திருக்கோஷ்டி எம்பெருமானு பாடுறார். பூதம் ஐந்தோடு வேள்வியைந்து புலன்கள் 5 பிறைகளாய் ஏதமொன்றில்லாத வெங்கையினார் வாழ் திருக்கோட்டியோ நாதனை நரசிங்கனை நவின்றேற்றுவார் உழக்கிய பாதத்துளிபடுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது. அதாவது பஞ்சபூதங்கள், 5 வேள்விகள், 5 புலன்கள், 5 பொறிகள், இவ்வளவுடைய இவைகளினால் நரசிம்மனை வழிபடுபவர்களால் இந்த உலகமான நரசிம்மனை வழிபடுபவர்கள் திருக்கோஷ்டியூரில் இருப்பதால் வாழ்வதால் நரசிம்மனை வழிபட்டு வருவதால் அவர் இருப்பதாலேயே இந்த உலகம் மிக பாக்கியம் பெற்றது என்று பெரியாழ்வார் தன் 4ஆம் திருமொழி 4ஆம் 10 6ஆம் பாசுரத்தில் கூறுகிறார். இதுவரை நம்மனை நரசிங்கனை அப்படின்னு 4, 6, 9 நவகாரியத்தில் வரும். கொம்பினால்ங்கிற பாசுரம் ஆரம்பத்தில் வந்து நம்மனை நரசிங்கனைன்னு இது ஒரு பாசுரம் உங்களுக்கு வரும். இது வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இதில் நரசிம்மன் சொல்கிறமே, அதாவது அவதாரத்திற்கு சொல்லப்படுகிற முக்கியமான காரணம் சிவன் நாராயணன் பரமபக்தன பிரகலாதாழ்வனர் பட்ட அபசாரத்தை பொறுக்க மாட்டாமே என்பதுதான். இதனை பெரியாழ்வார் தன் முதல் திருவந்தாதி 90ஆம் பாசுரத்தில் வரத்தால் வலி நினைந்த மாதவ நின் பாதம் சிரத்தால் வணங்கானாம் என்றே உரத்தினால் ஈரறியாய் நேர்வெளியேனாய இரணியனை ஓரறியாய் நீ இழந்ததும் மாதவா, நீ நரசிங்க மூர்த்தியாய் கிளர்ந்து இரணியின் உடல் கிழித்து போட்டதானது சர்வவல்லவர் எம்பெருமான் தன் சக்தியை குறைத்து தானும் சஜாதியனை அவதரித்து கைதொட்டு செய்த இரண்ய ராவணாதிகளை நிரசனமாகிற அதிமோஷ சேஷ்டிதங்களால் பிரகலாதன் மகர்ஷிகளிடம் அவர்கள் செய்த பாகவத அபச்சாரங்கள் சகிக்க முடியாத காரணத்தினால்தான், அவ்வரக்கன் உன் திருவடி காரணத்தினால்தான் அந்த அரக்கன் இரண்யன் வந்து உன் திருவடியில் சலசாய்க்கலை என்ற காரணத்தினாலா என்று இந்த பாசனம் கேள்வியோடு முடிகிறது. அப்போ அவன் கொன்னதுக்கு அப்புறம் என்ன செஞ்சேன், அவன் ஏன் உன்னோட திருவடியில் வந்து அவன் பாசனத்தை அவன் தலையை திருவடியை சாதிக்கலை, திருவடி சொன்ன வணங்கலைன்னு அர்ச்சிக்கலைங்கிறதுனால அவனை முடிச்சியான்னு கேள்வியோடு முடிகிறது. இதற்கு பதிலாக பதில் கூறத்தாழன் தன் வரதராஜ ஸ்தவம் எதபராத சகசிரமஜஸ்ரஜம் எதபாரத சகசிரமஜஸ்ரஜம் என்று தொடங்கும் 68ஆம் ஸ்லோகத்தில் விடையளிக்கின்றார். பேரலாளனே, இரணியன் உன்னிடத்தில் எத்தனையோ காலங்கள் எத்தனையோ முறை கணக்கிட முடியாதபடி அவதாரங்கள் செய்துள்ளான். அப்பொழுதெல்லாம் சிறிதும் சீற்றமும் கொள்ளாமல் இருந்த நீ சிறுவனான உன் பக்தன் பிரகலாதனுக்கு கஷ்டம் கொடுத்தது உன்னால் பொறுக்க முடியாத காரணத்தினால் என்றோ சிறி எழுந்தாய். எம்பெருமான் தன்னை துவேஷிக்கும் அவர்களை காட்டிலும் தன் அடியாரை துவேஷிப்பவர்களை நிர்கிரகம் செய்கின்றான். ஸ்ரீவசனபூஷணத்தில் எம்பெருமான் இப்படி அவதாரித்த ஆணைத்தொழில் செய்ததெல்லாம் இதுக்காக பகவதாபசாரம் பொறுக்க முடியாதாலே தான் என்று நஞ்சியர் அடி செய்வார். பகவத்கீதையில் பரித்ராணா சாதுவனா விநாசா சதுஷ்கிருதாம், துஷ்டர்களை விநாசம் பண்ணுவது தன் சங்கல்பத்தாலே சாத்தியம் என்றாலும் சாது பரித்ராணம் என்பது சங்கல்பத்தாலே சாத்தியம் இல்லை. அதாவது என்னோட சங்கல்பத்தாலே கொண்டு இல்லை பரித்ராண சாதுவனா விநாசா சதுஷ்கிருதம், அத்தனை துஷ்டர்கள் கௌரவ ஜஸ்ட் நினச்சின்றனாலே போகிறோம், அழிஞ்சு போயிடுவாங்க. நான் பண்ண மாட்டேன், பண்ணலை என்றாலும் கிரண்யரானதை கொலை செய்வது. சாது பரித்ராணம்னா என்ன, சாதுக்களை பகவதர்களை ரட்சிப்பது. அதாவது துஷ்டர்கள் பரித்ராண சாதுவனா வினா சதுஷ்கிருதாம், துஷ்டர்கள் விநாசம் பண்ணுவது
தன் சங்கல்பத்தாலே சாத்தியம் என்றாலும் சாது பரித்ராணம் என்பது சங்கல்பத்தாலே சாத்தியமில்லை. நேரே வந்துதான் ரட்சிக்க வேணும். இந்த சாது பரித்ராணம் தான் அவதாரங்கள் எடுக்க முக்கிய காரணம் என்று ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்வார். அசுரர்களே நேராக பகவானிடத்தை விரோதிப்பவர்கள் என்றும் அடியார்களை விரோதிப்பவர்கள் என்றும் இருவகைப்படுவார்கள். ஹம்சன் ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் விரோதம் பாராட்டினான். தீய புத்தி ஹம்சன் உண்மையில் சினமுடையவன் என்று பெரியாழ்வார் கம்சனுக்கு பகவான் மேல் உள்ள சினத்தை கோரி பாடுகிறார். நம்மால் என்ன சொல்கிறார்? சாது சனத்தினாலையும் கஞ்சனை சாதிப்பதற்கு இந்த திருவாழ்மொழியில் இருந்து அவனை பாகவத விரோதி என்றே கூறினார். யார? சாது சனத்தினாலையும் கஞ்சன், சாது சனத்தனை கஞ்சன், சாது சனத்தனை கஞ்சனை, சாது சனத்தனை கஞ்சனை சாதிப்பதற்கு, அவனை கொள்வதற்கு என்று அவன்கிட்ட சொன்னார். இவ்வாறு ஒன்று பகவத விரோதி, ஒன்று பாகவத விரோதி என்றே கூறினார். சிசுபாலன் ஹம்சன்லாம் கிருஷ்ண விரோதி என்று ஏதாவது இருக்கணும் சொல்ல. எம்பெருமா ந ஸ்மரத்திய ஸ்ரமத்திய பிரகாராணாம் சதமமி ஆத்மவத்தயா ந சமத்திய பிரகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா என்றே புகழப்பட்ட குணக்கடலாதலால் தன் விஷயத்தில் தீங்கு செய்பவர்களிடம் சீற்றம் கொள்ளாமல் தன் அடியார்களுக்கு தீங்கு செய்பவர்களையே கிளைந்தொழிக்க கிளைகின்றான். இதுவல்லோ சிறந்த மகாகுணம். எம்பெருமான் தன் அடியார்கள் தன்னிடத்தில் சிறிது பக்தி வைத்தாலும் அசிறுதியாக கபடமாக, அதாவது பக்தி அதிகமாக வேஷம் போடுறது, பக்தி செய்தாலும் அதை பல மடங்காக நினைப்பான். அதே போல விரோதிகளின் மேலெழுந்த வாரியான விரோதத்தை கொண்டு நிர்கிரகம் செய்வதில்லையா. விரோதிகள் யாராவது ரொம்ப விரோதம் பண்ணால், பகவான் தூஷிச்சா, அதான் சொன்னிச்ச, அவரை மேலெழுந்த வாரி அவளை குற்றங்கள் எல்லாம் பார்த்து உடனே கொல்றது கிடையாது, செய்வதில்லை. அந்தரங்கம் சிந்தையில் உள்ளதில் விரோதம் இருக்கிறதா என்று பார்த்தே நிர்கிரகம் செய்வான். இதை நம்மாழ்வார் அவன் மனசால் நினைக்கிறானா, பூர்வ மனசால் சும்மா சும்மா மேலோட்டமாக வாயால் சொல்லிட்டு பிடிக்கா சொல்கிறானா, உண்மையிலேயே மனசாலே நினச்சின்னு நம்ம ஒதுக்குறானா, உண்மையிலேயே பகவதா மேலேயும் அது இதுவாக சொல்கிறானு, கஷ்டம் கொடுக்குறானா, நிந்திக்கிறானா என்று உண்மையாலே அவர்களிடமும் நம்மிடம் விரோதம் இருக்கிறார் என்று பார்த்து நிர்கிரகம் செய்வான். இதை நம்மாழ்வார் உன்னை சிந்தியினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்வங்கீண்ட என்கிறார். அதாவது உன்னை சிந்தையினால் இகழ்ந்த, அதாவது மனசால சொல்லலை. அப்போ சொல்கிறார் ஒருத்தர் சிந்தை இந்த இணையனகல் மார்வங்கீண்ட என்கிறார். பெரியாள் உழந்திட்டு இரணியன் உன்மார்பகரம் விளந்திட்ட என்கின்றார். அனுகிரகம் செய்ய கொஞ்சம் காரணம் போதுமா, அழிக்கிறதுக்கு கொஞ்சம் காரணம் போராது, நிறைவே வேணும். இரேணியன் எம்பெருமானை தூஷித்ததால் கொல்லப்படவில்லை. பரம பாகவதன பிரகலாதனையும் மற்றவரை கொடுமைப்படுத்தியதால் தான் கொல்லப்பட்டான். ஆடியாடி அகங்கரைந்து பாடிப்பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நசைங்கா என்று இன்பம் பாடுவோம், ஆடுவோம், தொழுவோம், துதிப்போம். அடியன் ஆழ்வார் எம்பெருமான ஜீய திருவிடையிலே சரணம், ஆச்சாரிய திருவிடையிலே சரணம், ஸ்தலசேன திருவிடையிலே சரணம். அடியேன் கார்பங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.